நம்ம ஊரில் வெயில் அடிக்குதுன்னு வெக்கேஷனுக்கு இங்கே வந்தா இங்கே அதுக்கு மேலே வெயில் அடித்து பறக்குது பாருங்க. எவ்வளோ முடியல. இன்ஸ்டாகிராம் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணலாங்க எல்லாமே. இப்போ எந்த இடத்துல இருக்கேன்னா பேங்காக் ஏர்போர்ட்லேருந்து பட்டாயா போகிறதுக்காண்டி நாங்கள் வந்து கேப் எடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ அதில் வந்து இப்போது ஒரு சின்ன டீ பிரேக்காண்டி நிறுத்தியிருக்கோம். எங்கேயும் வந்து நிறுத்தியிருக்காங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாகவே வந்து ஷாப்ஸ் இருக்குது. அதில் 7-Eleven இருக்குது. 7-Elevenல ஆக்சுவலாக வந்து எல்லாமே சீப். அதில் நிறுத்திட்டு இப்போ வந்து டீ காஃபி எல்லாமே முடிஞ்சது. நெக்ஸ்ட் 1 hour from here to பட்டாயா. ஆல்மோஸ்ட் நேற்று ஈவினிங் 4:30க்கு ஆரம்பித்த பயணம் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா ஃபைனலி வி ரீச்ட் பட்டாயா. இன்னொரு ஒரு மிஸ்டேக் பண்ணோம் தெரியுமா? ஆக்சுவலாக வந்து எங்களோட செக்இன் டைம் வந்து ஆக்சுவலாக 2 PM. நாங்கள் ஏர்லியாகவே வந்துட்டு ஏர்லி செக்இன் கேட்டோம். பட் ஆனால் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ பட்டாயா பீச் ஃபைனலி மேட் இட். நம்ம ஊரில் வெயில் அடிக்குதுன்னு வெக்கேஷனுக்கு இங்கே வந்தா இங்கே அதுக்கு மேலே வெயில் அடித்து பறக்குது பாருங்க. எவ்வளோ முடியல. செக்இன் வேறு 2 மணிக்கு சொல்லியிருக்கானுங்க. சீரியஸாக செக்இன் 2 மணிக்கு சொல்லி இப்போ மணி ஆக்சுவலாக 11 தான் ஆகுது. நாங்கள் ஏர்லி மார்னிங் அரௌண்ட் 7 இங்கே ஆக்சுவலாக இங்கே ரீச் ஆயாச்சு. இந்த பிளேஸ்க்கு ஹோட்டலில் போய் கேட்டோம், ஏர்லி செக்இன் தயவு செஞ்சு தர முடியுமா அப்படின்னு. முடியவே முடியாதுன்ட்டானுங்க. அதோட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பீச்சில் தான் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். 7-Elevenக்கு மட்டும் 7-Eleven சூப்பர் மார்க்கெட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 8லேருந்து 10 டைம் போய் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கணும் ஃபுல்லாக. இப்போ மணி ஆக்சுவலாக வந்து 12 தான் ஆகுது. இந்த 12ல் அட்லீஸ்ட் மேபி உள்ளே போய் உட்காரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இப்போ போய்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியலை. முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போய் உட்காந்து பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். பட் ஆனால் அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க 12 o'clock வந்து ஆல்ரெடி அந்த ரூமில் இருக்கிறவங்க செக் அவுட் ஆவாங்க. ஸோ 1 to 2 hours வந்து நாங்கள் வந்து க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 2 o'clock தான் செக்இன் கொடுப்போம் அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அதுக்காண்டி தான் போய்கிட்டு இருக்கோம். எல்லோரும் போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஆக்சுவலாக பக்கத்தில் இங்கே பட்டாயா பீச்சில் வரும்போது ஒரு பிளேஸ் பார்த்தேன். ஜிடிஏ இப்போ வந்து நீங்கள் ஜிடிஏ விளாண்டுருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிளேஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன பிளேஸ்னு நீங்களே பாருங்கள். ஹார்ட் ராக் கேஃபே. இந்த பிளேஸ் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குல்ல. ஜிடிஏ ஒய் சிட்டி விளாண்டுருந்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த பிளேஸை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கலாம். வேற என்ன, யாரை பார்க்குறதுக்கு எங்கிட்டு பார்க்குறதுன்னே தெரில. கலர்ஃபுல்லாக இருக்கா. ஸோ பைக்கெல்லாம் ஒன்று அட்டகாசமாக இருக்குது. கவாஸ்கி நிஞ்சா ரேசிங் டீம். காலையில் வந்ததுமே பார்த்தேன் அவ்வளோ பைக்கு ஃபுல்லாக. ஸ்டார்டிங்கில் வந்ததுமே என்னடா வெறும் ஸ்கூட்டர் மட்டும்தான் இந்த ஏரியாவில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் வர்றானுங்க ஃபுல்லாக கவாஸ்கி நிஞ்சா. ஃபுல்லாக ஒரு ரேசிங் டீம் மாதிரி கும்பலாக வந்துட்டு நாங்கள் பழுது பார்த்தே கிளப்பிட்டானுங்க. சீரியஸாக பேச்சு கொஞ்சம் நெஞ்ச பேச்சா. தினேஷோட HRX வந்து
யார் எங்கே குத்திருந்தாங்க தெரியல. யார் எங்கே குத்திருந்தாங்க தெரியல. கீழே போட்டு அதான் அப்பவே தயவுசெய்து அந்த ஷூ அவ்வளோ தூரம் நடக்கணும். ஏய் ஷூவை பாரு ஜோசி, இதெல்லாம் வரலாறு பேசு. எங்களுக்கு ஒரு கண்டென்ட் இல்லாக்குடா. இதை கார்த்திக் அனுப்பிடுறேன். அவன் இன்ட்ரெஸ்ட் இதுக்கு மேலே போய் ஒட்டணும்டா மறுபடியும். கொஞ்ச நேரம் காலில் போட்டு அமுக்குடா. இந்த பிஞ்சு போன செருப்புக்கு ஓனர் வந்து சிரிக்கிறாங்க பாரு. அங்க பாரு, டேய் அங்க சிரிக்கிறாங்க பாரு. இந்த அவன்கிட்ட அந்த செருப்பு வாங்கி மாட்டிக்க. இது இவன்கிட்ட செருப்பு தான். பாருங்க பாருங்க. இதுல பாசில் வாட்ச் ஒரு கேடு. அது பாசில் வாட்ச் என்ன? எந்த கார் புக் பண்ண சொன்னாரு? இந்த பிஞ்சு போன ஷூக்கு டொயோட்டோ வெல்ஃபேர் புக் பண்ணவா? அவ்வளவு நாள் இருந்துச்சு இந்த செருப்பை பார்த்தது. என்ன நோக்கி வரும்னு நான் நினைச்சு பார்க்கல. லாஸ்ட் நாள்ல இதை போடுறது பதில இன்னொன்று போட்டு வந்துட்டாங்க. முன்னாடி நான் யூஸ் பண்ணது எத்தனை வருஷம் ஆச்சு? அது ரொம்ப அது செருப்பு கிடையாது, பிராண்ட் வேற. இதுல ஃபாசில் வாட்ச். ஆனா நீங்க நிறைய இடத்துல வாங்கி விட்டு வச்சிருக்கீங்க. இன்ஸ்டாகிராம் ஃபர்ஸ்ட் காப்பி பொருளாங்க எல்லாமே தெரிஞ்சு போச்சு. வாட்ச்னா டேய் இதுடா டேய் இது வந்து நான் சொல்றேன். இது வந்து ரோட்ஸ்டர் தான். இது என்னது? மிந்த்ராவும் இதுவும் தானே. ஆமா, நான் தான் வாங்கினேன். ஆமா சார் மட்டும் என்னவா? பெப்பிஜீன். அதை தாய்லாண்டில் எப்படி சொல்லுவாங்க? பெப்பே பெப்பே ஜீன்ஸ். ஹலோ மக்களே, 1 2 3. போலாமா? போறீங்களா? அப்ப எங்க? Don't worry, don't cry, smoke weed and get high. Huh?
சீரிஸ் இந்தியா போனாலும் இந்த என் சீரிஸ் தான் திரும்ப பக்கமாக என் சீரிஸ் வச்சுருக்கானுங்க, சப்வே வச்சுருக்கானுங்க. கார் ஒவ்வொரு காரும் நம்ம இந்தியாவில் பார்க்காத காரெல்லாம் இங்கே இருக்குது. இந்தியாவில் பார்த்த காரும் இங்கே இருக்குது. டோஸ் வீட்டா இங்கே வந்து பட்டாயா பீச்சில் வந்து ஒருத்தர் இந்தியன் ரெஸ்டாரண்ட் நடத்துகிறான். இங்கே பாருங்கள், பெஸ்வா மகாராஷ்டிரியன் குசின் ஃபார் த வேர்ல்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தெரியுதா? பெஸ்வா மகாராஷ்டிரியன் குசின் ஃபார் த வேர்ல்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட். ஸோ இது ஆக்சுவலாக பீச்சுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெம்பிள் இருக்கு, சிமிலராக தான் இருக்கு. சரியான வெயில் கொழுப்பு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 36, 37 இருக்கும்னு நினைக்கிறேன். முடியலை, வெயில் சரியான வெயில். காலையில் 8-10 மணிக்கு வரைக்கும் ஒரு கூட்டோட எவ்வளவுமே இல்லை. 10 மணிக்கு மேலே பார்த்தா ஒவ்வொரு வண்டியாக வருது. ரோடு கிராஸ் பண்ண முடியாத அளவுக்கு வண்டி வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம புக் பண்ண ஹோட்டல் பேர் வந்து 7Z சிக் ஹோட்டல். பார்பர் ஷாப். யார் சீ ஃபுட் கேட்டது? எல்லாமே சன்ரைஸ் தான். டைரெக்டாக கட் பண்ணி அப்படியே சூரிய ஒளியில் வந்து காய வச்சுருக்காங்க. ஸ்ட்ரீட் ஃபுட். ஆக்சுவலாக இன்னும் செகண்ட் டைமே வரலப்பா சாமி, முடியலை. என்ன பண்ணுறதுன்னு ஒரே கடுப்பாக இருக்குது.